திண்டுக்கல் மாவட்டம் பழனி மலை மீது போகர் ஜெயந்தி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. நவபாஷான முருகன் சிலையை உருவாக்கிய சித்தர் போகர் வணங்கி வந்த பழமையான பச்சை மரகதலிங்கம் மற்றும் புவனேஸ்வரி அம்மனுக்கு பால், பஞ்சாமிர்தம், தேன், இளநீர் மற்றும் பழ வகைகளை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பழனி ஆதீனம் ஸ்ரீமத் போகர் சிவானந்தா புலிபாணி பாத்திர சாமிகள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். ஈரோடு மாநகராட்சி பகுதியில் காலி இடத்தில் கட்டடக் கழிவுகளை கொட்ட வந்த டிராக்டரை பொதுமக்கள் சிறைப்பிடித்தனர். உண்டிக்காரன் பாளையம் இந்திரா நகர் பகுதியில் மாநகராட்சிக்கு சொந்தமான காலி இடத்தில் கழிவுகள் கொட்டப்படுவதாக குற்றச்சாட்டு உள்ளது. இந்நிலையில் ஒரு டிராக்டரில் கட்டடக் கழிவுகள் கொண்டு வரப்பட்டு கொட்ட முயன்றதை பொதுமக்கள் தடுத்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த கார் தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அண்ணா நகரில் குமாரசாமி என்பவர் அரசு மேல்நிலைப்பள்ளி அருகே தன்னுடைய காரை நிறுத்திவிட்டு சென்றுள்ளார். சிறிது நேரத்தில் காரிலிருந்து புகை வெளியேறிய நிலையில் மளமளவென்று தீ பரவி கரும்புகை வெளியேறியது. தீயணைப்புத் துறையினர் தீயை முழுமையாக அணைத்த நிலையில் கார் முற்றிலுமாக சேதமானது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே விவசாய நிலத்தில் புகுந்த யானைகள் வாழை மற்றும் தென்னை மரங்களை சேதப்படுத்தியுள்ளன. கோட்டையூர் பெரிய கணவாய் பகுதியைச் சேர்ந்த முனிரத்னம் என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் புகுந்த யானைகள் அறுவடைக்கு தயாராக இருந்த வாழை, தென்னை, மாமரங்களை சேதப்படுத்தியதுடன் கம்பி வேலியையும் மிதித்து நாசம் செய்தன. இதனை பார்த்த மூதாட்டி ஒப்பாரி வைத்து அழுதது காண்போர் கண்களை கலங்கச் செய்தது. எங்களுக்கு யாரும் இல்ல, எங்க காட்டுல நாங்க யாருக்கிட்ட சொல்லுவோம். என் பிள்ளைங்க கூட ஒரு வேலை வெட்டி கூட இல்லையப்பா. தென்மேற்கு பருவமழை தொடங்கியதால் தேனி மாவட்டம் போடி அருகே உள்ள கொட்டக்குடி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து அருவி போல் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. குரங்கணி வனப்பகுதிகளில் பெய்து வரக்கூடிய கனமழையால் நீர்வரத்தின்றி வறண்டு காணப்பட்ட கொட்டக்குடி ஆற்றில் தற்போது நீர்வரத்து ஏற்பட்டுள்ளது. இதனால் போடி முந்தல் சாலையில் உள்ள அணைப்பிள்ளையார் தடுப்பணையில் ஆற்று நீர் அருவி போல் கொட்டுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதிய விபத்தில் கல்லூரி மாணவர்கள் இருவர் உயிரிழந்தனர். இரச்சகுளத்தைச் சேர்ந்த சதீஷ், சங்கர் ஆகிய இருவரும் அதிகாலையில் நாகர்கோவிலுக்கு இருசக்கர வாகனத்தில் சென்றனர். புத்தேரி மேம்பாலம் அருகே சென்றபோது எதிரே வந்த சொகுசு கார் மோதி தூக்கி வீசப்பட்ட இருவரையும் அக்கம்பக்கத்தினர் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறினர். சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே வீரமுத்துப்பட்டியில் கோவில் திருவிழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. சிவகங்கை, புதுக்கோட்டை, மதுரை, ராமநாதபுரம் என பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த 14 காளைகள் போட்டியில் களமிறக்கப்பட்டன. சுற்றுக்கு 9 வீரர்கள் வீதம் 126 வீரர்கள் தலா 20 நிமிடங்கள் விளையாடி காளைகளை அடக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே நெமிலி ஊராட்சியில் அதிமுக வழங்கிய நலத்திட்ட உதவிகளை பெற பெண்கள் முண்டியடித்துக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாளுக்காக அதிமுக விவசாய பிரிவு சார்பில் 100க்கும் மேற்பட்டோருக்கு இலவச வேட்டி சேலைகள் வழங்கப்பட்டதுடன் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதனை பெற பெண்கள் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை செம்மஞ்சேரியில் மேய்ச்சலுக்கு சென்றபோது மின்கம்பியை மிதித்த 5 எருமை மாடுகள் பரிதாபமாக உயிரிழந்தன. தாழம்பூர் பகுதியைச் சேர்ந்த ரத்னம் என்ற முதியவரின் எருமை மாடுகள் மேய்ச்சலுக்கு சென்றபோது அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்ததால் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தன. இதுகுறித்த தகவல் தெரிவித்தும் மின்வாரிய ஊழியர்கள் அலட்சியமாக செயல்பட்டதாகவும் 3 மணி நேரம் தாமதமாகவே சம்பவ இடத்திற்கு வந்ததாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அருகே மதியநல்லூரில் கிராம மக்களின் சார்பில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட்டது. வாடிவாசலின் வழியாக 700 காளைகள் ஒன்றன் பின் ஒன்றாக அவிழ்த்துவிடப்பட்டன. 250 மாடுபிடி வீரர்கள் குழுக்களாக களமிறங்கி சீறிப்பாய்ந்து வந்த காளைகளை அடக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இதில் வெற்றி பெற்ற மாடுபிடி வீரர்களுக்கும் மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் பல்வேறு பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன.
ரியல் மேட்ரிட் கால்பந்து அணியின் நட்சத்திர வீரர் லுகா மோட்ரிக் அந்த அணியில் இருந்து விடைபெற்ற போது ரசிகர்கள் அணியினர் கண்ணீர் மல்க அவரை வழி அனுப்பி வைத்தனர். அந்த அணியில் 13 ஆண்டுகளாக விளையாடிய மோட்ரிக் மிட்ஃபீல்டராக அசத்தி வந்தார். அந்த அணியை விட்டு விடை பெற்றார். 590 போட்டிகளில் விளையாடி 43 கோல்களை அடித்துள்ளார். இவருடன் அந்த அணியின் பயிற்சியாளர் கார்லோ ஆன்சலோட்டியும் விடை பெற்றார். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் உள்ள அனுமன் கோவிலில் கிரிக்கெட் வீரர் விராட் கோலி தனது மனைவியுடன் வழிபட்டார். புகழ்பெற்ற அனுமன் கர்ஹி கோவிலில் விராட் கோலி மற்றும் அனுஷ்கா சர்மா தம்பதி சாமி தரிசனம் மேற்கொண்டனர். அவர்களை அந்த கோயிலின் மூத்த பூசாரி ஹேமந்த் தாஸ் வரவேற்றார். விராட் கோலி மற்றும் அனுஷ்காவின் வருகையை அறிந்த அந்த கோவிலில் பக்தர்கள் குவிந்து அவர்களை புகைப்படம் எடுத்தனர். சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வை அறிவித்த நிலையில் கோலி அனுஷ்கா தம்பதி ஆன்மீக பயணத்தை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலிய எம்பி ஒருவர் நாடாளுமன்றத்தில் தனது கடைசி நாளில் ஷூவில் பீர் ஊற்றி குடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வித்தியாசமான செயல்கள் செய்து பிரபலமான ஆஸ்திரேலிய உழைப்பாளர் கட்சி எம்பி கைல் மெக்ஜின் நாடாளுமன்றத்தில் தனது கடைசி உரையை ஆற்றினார். அப்போது தான் அரசியல்வாதியானதே ஒரு விபத்து என்று அவர் கூறினார். தனது உரையை முடித்த பிறகு திடீரென ஷூவை கழற்றி அதில் பீரை ஊற்றி குடித்து அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜவலகிரி வனசரகத்திலிருந்து ஊருக்குள் புகுந்த யானைகள் விளைநிலங்களை சேதப்படுத்துவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். சிவனப்பள்ளி கிராமத்திற்குள் புகுந்த 4 யானைகள் தம்மையா என்பவரின் தோட்டத்தில் இருந்த பலாமரத்தில் இருந்த பழங்களை பறித்து சேதப்படுத்தியுள்ளன. தொடர்ந்து கேஆர் தொட்டி, பிஆர் தொட்டி, நேரலட்டி, பீமசந்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாய நிலங்கள் சேதப்படுத்திவிட்டு வனப்பகுதிக்குள் சென்றன. இந்த பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கூடிய விவசாயிகள் யானைகள் ஊருக்குள் வருவதை தடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். சேலம் மேட்டூர் அணையின் காவிரி நீர்த்தேக்க பகுதிகளில் அதிக அளவில் செத்து கரை ஒதுங்கிய மீன்களை பொதுமக்கள் அள்ளிச் சென்றனர். நீர்த்தேக்க பகுதிகளில் ஆண்டுக்கு 1 கோடி கட்லா, ரோகு, மிருகால் உள்ளிட்ட மீன் குஞ்சுகள் விட்டு வளர்க்கப்படுகின்றன. கடந்த சில நாட்களாக பெய்த மழை காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து அணை நீருடன் புதிய நீர் கலந்ததால் இதில் ஏராளமான மீன்கள் செத்து கரை ஒதுங்குகின்றன. அவற்றை பொதுமக்கள் அள்ளிச் செல்கின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டீஸ்வரம் தேனுபுரீஸ்வரர் கோயிலில் புதிய தேர் வெள்ளோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. ஞானாம்பிகை சமேத தேனுபுரீஸ்வரர் திருக்கோயிலுக்கு 87 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய மரத்தேர் 19 அடி அகலம் 48 அடி உயரத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது. 12 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த தேருக்கு 4 இரும்பு சக்கரங்கள் செய்யப்பட்டுள்ளன. தேரின் வெள்ளோட்டம் நடைபெற்ற நிலையில் நூற்றுக்கணக்கான பெண்கள் பங்கேற்று வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். வைகாசி விசாக பெருவிழாவில் ஜூன் 8ஆம் தேதி தேரோட்டம் நடைபெறுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த மேல்சாமல்பட்டி பகுதியில் கழிவுநீர் தேக்கத்தால் அவதிக்குள்ளாவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கிராமத்திலிருந்து வெளியேறும் கழிவுநீர் ரயில்வே தரைப்பாலத்தை வந்தடைந்து அங்கேயே தேங்குகிறது. இதனால் கடும் துர்நாற்றம் வீசுவதுடன் கொசுக்கள் உற்பத்தி அதிகரித்து நோய்கள் பரவும் அபாயம் நிலவுகிறது. தரைப்பாலத்தை கடந்து செல்வோர் கழிவுநீரில் நடந்து செல்ல வேண்டிய நிலை இருப்பதால் கழிவுநீர் வடிகால் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் அக்கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பிறந்தநாள் விழாவை ஒட்டி ஓசூரில் 1071 வாகன ஓட்டிகளுக்கு தலைக்கவசம் வழங்கப்பட்டது. கூட்டம் அதிகமானதால் வாகன ஓட்டிகள் முண்டியடித்து வாங்கிச் சென்றனர். சென்னை தெற்கு ஜிஎஸ்டி மற்றும் மத்திய கலால் ஆணையரகத்தின் புதிய ஆணையராக மாணிக்கவேல் பொறுப்பேற்றுக் கொண்டார். வருவாய் நிர்வாகத்தில் அனுபவமிக்க இவர் சென்னை தெற்கு பகுதிக்கான ஜிஎஸ்டி வரி கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோன்று வரி செலுத்துவோரின் குறைகளை கேட்டறிந்து அதை தீர்த்து வைப்பது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை அவர் மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கோவை மாநகராட்சியில் வடிகால்வாய்களை தூர்வாரும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. களிமடை ரயில்வே பாலம் அருகில் உள்ள வடிகால்வாய் தூர்வாரும் பணிகள் தொடர்பான ட்ரோன் காட்சிகளை மாநகராட்சி நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. ஞாயிறு விடுமுறையை ஒட்டி ஈரோடு மாவட்டம் கொடிவேரி அணைப்பகுதியில் பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்து குளித்து மகிழ்ந்தனர். குழந்தைகள் மற்றும் குடும்பத்தினருடன் வருகை தந்து அருவியில் குளித்தும் பரிசல் சவாரி செய்தும் விடுமுறையை கொண்டாடினர். திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் அருகே உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் என்று கூறி கடை உரிமையாளரிடம் பணம் பறித்த 2 கைது செய்யப்பட்டனர்.
மூவராயன்பாளையம் போதியசின் ஆனந்த் என்பவருக்கு சொந்தமான பெட்டிக்கடைக்கு வந்த 2 பேர் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை செய்வதாக கூறி அபராதமாக 20,000 ரூபாய் வசூலித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பான புகாரை விசாரித்த காவல்துறையினர் பணப்பறிப்பில் ஈடுபட்ட பாலச்சந்திரன், வெங்கடாச்சலம் ஆகிய 2 பேரை கைது செய்தனர். தலைமறைவாக உள்ள விஸ்வநாதன் என்பவரையும் தீவிரமாக தேடி வருகின்றனர். ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்த இந்திய ராணுவத்தை பாராட்டி பழனியில் மூவர்ண கொடி ஊர்வலம் நடைபெற்றது. பாஜக சார்பில் நடைபெற்ற பேரணியில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். 400 அடி நீள தேசிய கொடியை ஊர்வலமாக கொண்டு சென்றனர்.